வணக்கம். நீங்க எங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிற சோர்சஸ பார்த்தா, தமிழ் சினிமால இப்ப மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிற ஒரு படத்த பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா அலசப் போறோம். ஆமா. படத்தின் பெயர் ஜனநாயகன். நம்ம கிட்ட இப்போ 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, படத்தோட ஆஃபிஷியல் ஆன்லைன் புக்கிங் பேஜ். அப்புறம் சும்மா தெறிக்க விடுற மாதிரி இருந்த அதோட ட்ரெய்லர் டயலாக்ஸ். ம். அப்புறம் அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னு அலசுற ஒரு நியூஸ் ரிப்போர்ட். இந்த 3ஐயும் வச்சு ஒரு முழுமையான சித்திரத்தை உருவாக்க போறோம். கண்டிப்பா. இந்த 3 துண்டுகளையும் ஒன்னா சேர்க்கும்போது தான் பெரிய படம் தெரிய வரும். அதாவது படம் வெறும் ஆக்ஷன் படமா, இல்ல அதுக்குள்ள இருக்கிற அரசியல் என்ன, எதுக்காக இவ்ளோ பெரிய சர்ச்சை கிளம்பி இருக்கு. முக்கியமா இவ்ளோ பெரிய ஹைப்புக்கு காரணம் என்னன்னு. எக்ஸாக்ட்லி. எல்லாத்தையும் ஒன்னொன்னா பிரிச்சு மேலாம் வாங்க. சூப்பர். அப்ப முதல்ல ரொம்ப பேசிக்கான விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். நீங்க அனுப்பின புக் மை ஷோ பக்கத்திலேயே சில முக்கியமான தகவல்கள் இருக்கு. ஆமா. ஜனநாயகன் ஒரு ஆக்ஷன், டிராமா, பொலிட்டிக்கல் த்ரில்லர்னு சொல்லியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு 2 மொழிகள்லயும் ஜனவரி 9, 2026ல ரிலீஸ் ஆகுது. ம். நடிகர்கள் பட்டியல பாருங்க. விஜய் ஹீரோவா நடிக்கிறார். ஆனா வில்லனா பாபி தியோல். அவரோட அனிமல் படத்துக்கு பிறகு அவருக்கு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே உருவாகி இருக்கு. உண்மைதான். கூடவே பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பிரகாஷ் ராஜ்னு ஒரு பெரிய டீமே இருக்கு. முக்கியமா இயக்குனர் வினோத். ஆமா, அவரோட படங்கள் தீரன், வலிமை எல்லாம் ஆக்ஷன்ல ஒரு புது ஸ்டைல கொண்டு வந்தவர். கரெக்ட். அவரோட அனிருத் ரவிச்சந்தர் சேரும்போது இசை எந்த லெவல்ல இருக்குன்னு தனியா சொல்ல தேவையில்லை. இந்த கூட்டணி தான் படத்தோட எதிர்பார்ப்புக்கு முதல் காரணம். நிச்சயமா. ஆனா எனக்கு இதுல ரொம்ப சுவாரஸ்யமா பட்டது படத்தோட டேக்லைன் தான். ஒரு உண்மையான தலைவன் அதிகாரத்திற்காக அல்ல, மக்களுக்காகவே உருவாகிறான் அப்படின்னு இருக்கு. ம். ஒரு சாதாரண ஆக்ஷன் படத்துக்கு இந்த மாதிரி ஒரு டேக்லைன் தேவையில்லை. இது நேரடி அரசியல பேசுது இல்லையா? எக்ஸாக்ட்லி. நீங்க சரியான பாயிண்ட பிடிச்சிருக்கீங்க. படத்தோட பேரு ஜனநாயகன். டேக்லைன் இப்படி இருக்கு. இது 2யும் சேர்த்தாலே இது வெறும் பொழுதுபோக்கு இல்ல, ஒரு தெளிவான அரசியல் நிலைப்பாட்டை முன்வைக்கிற படம்னு புரியுது. அதுவும் நடிகர் விஜய் அரசியலுக்கு வர்றேன்னு அறிவிச்சதுக்கு பிறகு வர்ற கடைசி படம் இது. ஆமா. அதனால இந்த டேக்லைன்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நிஜ வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி பார்க்கிற ஒரு அழுத்தம் உருவாகுது. உண்மைதான். இது வெறும் சினிமா வசனமா இல்லாம ஒரு அரசியல் கோஷமாவே பார்க்கப்படுது. சரி. அப்போ இந்த பவர்ஃபுல்லான டேக்லைனுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன? நீங்க அனுப்புன அந்த ட்ரெய்லர் டயலாக்ஸ்ல தான் எல்லா துப்பும் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா முடியும். ட்ரெய்லர் ஆரம்பமே அதிரடியா இருக்கு. விஜயோட கதாபாத்திரத்தை தளபதின்னு தான் சொல்றாங்க. அது அவரோட நிஜப்பட்ட பெயர். ஓ. அவரை எப்படி அறிமுகப்படுத்துறாங்கன்னா, கொலையில தன் சொந்த ரெக்கார்டையே பிரேக் பண்ற ஒரு கில்லர்னு சொல்றாங்க. அடேங்கப்பா. அவரை தொடாதீங்க, துண்டு துண்டா வெட்டிடுவார் மாதிரியான வசனங்கள் அவர் ஒரு இரக்கமில்லாத ரொம்ப டேஞ்சரஸான ஆளுங்கிறத தெளிவா காட்டுது. ஆ. ஆனா அதே ட்ரெய்லர்ல இன்னொரு பக்கமும் இருக்கு. விஜின்னு ஒரு பெண் கதாபாத்திரம் மமிதா பைஜு நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. அவங்கள ராணுவத்துல சேர்க்க நம்ம ஹீரோ முயற்சி பண்ற மாதிரி தெரியுது. ஆனா அது பொண்ணுக்கு பயம். கை நடுங்குது. அப்போ ஹீரோ பெண்கள் பயப்படக்கூடாது, விஜய ஒரு புலிக்குக்கிய போல வளர்க்கணும்னு சொல்றாரு. ஆமா. இது அந்த கதாபாத்திரத்தோட இன்னொரு பரிமாணத்தை காட்டுது. ஒரு பக்கம் கொடூரமான கில்லர், இன்னொரு பக்கம் ஒரு அக்கறை உள்ள வழிகாட்டி. இந்த முரண்பாடு தான் சுவாரஸ்யமா இருக்கு. இதுதான் வினோத் ஸ்டைல்னு நினைக்கிறேன். ஹீரோன்னா 100க்கு 100 நல்லவனா இருக்க மாட்டான். அவனுக்குள்ள சில சாம்பல் நிற பக்கங்கள் இருக்கும். கரெக்ட். இங்க ஒரு பக்கம் முரட்டுத்தனமான ஆளா இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஒரு பெண்ணுக்கு வழிகாட்டியா, அவள தைரியமானவளா மாத்தணும்னு நினைக்கிறாரு. இது ஒரு மென்டா புரோட்டெஜி உறவு. தமிழ் சினிமாவுக்கு இது புது கதைக்களம் இல்லைன்னாலும், ஒரு பெண் கதாபாத்திரத்தை ராணுவத்துக்கு அனுப்ப முயற்சி பண்றது, அதுவும் விஜயோட ஸ்டாரிடம் வச்சு பார்க்கும்போது இது வழக்கமான ஹீரோயிசத்தை தாண்டி போகுதோ? ஒரு சமூக பொறுப்புணர்வு சார்ந்த செய்தியை சொல்ல முயற்சிக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. கண்டிப்பா. சரி, இந்த தனிப்பட்ட கதை ஒரு பக்கம் இருக்கட்டும். படத்துல ஒரு பெரிய ஆபத்து இருக்கு இல்லையா? ஆமா. வில்லன் பாபி தியோல் இன்னையிலிருந்து 30வது நாள் இந்தியா என் கால் கீழே விழும்னு சபதம் போடுறாரு. அவரோட திட்டத்துக்கு பேரு OM, அதாவது முழுமையான அழிவு. இங்கேதான் விஜயோட தனிப்பட்ட கதையும் நாட்டோட பாதுகாப்பும் ஒன்னு சேருது. ஆமா. ஹீரோ சொல்றாரு, விஜயோட பயத்துக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிச்சா நம்ம தாய்நாட்டை விழுங்க வர்ற ஆபத்தை நிறுத்தலான்னு. அப்போ அந்த பெண்ணோட கடந்த காலத்துக்கும் நாட்டோட எதிர்காலத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான அரசியல் முடிச்சு வருது. சொல்லுங்க. ட்ரெய்லர்ல ஒரு வசனம் இருக்கு. நம்ம ஹீரோ மேலே ஒரு குற்றச்சாட்டு வருது.
மக்களுக்கு தன்னலம் இல்லாம சேவை செய்ய அரசியலுக்கு வரதை விட்டுட்டு அப்பாவி உயிர்களை கொள்ளையடிக்கவும் கொல்லவும் அரசியலுக்குள்ள நுழையறியா அப்படின்னு ஒருத்தர் கேக்குறாரு. ஹோ, அப்போ இது ஹீரோ ஒரு நல்லவனா கெட்டவனா இல்ல நல்ல நோக்கத்துக்காக கெட்ட வழிய தேர்ந்தெடுக்கிறவனாங்கிற ஒரு தார்மீக போராட்டத்தை உருவாக்குது. ஆமா, இது ஒருவேளை அரசியல் சதியா இருக்கலாம். இல்லனா ஹீரோவோட கடந்த காலத்துல நடந்த ஒரு சம்பவமா இருக்கலாம். அடேங்கப்பா. வில்லனோட வசனமோ சும்மா மிரட்டுது. இவரை கொன்றால் கடவுளாகி விடுவார், மெதுவாக ரத்தம் சொட்ட சொட்ட சிலுவையில் அறைய வேண்டும்னு சொல்றாரு. அப்பப்பா, இது வெறும் அடிதடி சண்டை இல்ல, ஒரு சைக்கலாஜிக்கல் யுத்தம்ங்கிறத காட்டுது. ஹீரோவை ஒரு சிம்பலா பாக்குறாங்க. ஆமா, அவரை சாதாரணமா கொன்னா அவர் ஒரு தியாகியாகிடுவார். அதனால அவரை சித்திரவதை செஞ்சு அவமானப்படுத்தி கொள்ளணும்னு வில்லன் நினைக்கிறான். இந்த மோதல் ரொம்ப தனிப்பட்டதாகவும் கொடூரமானதாகவும் இருக்க போகுதுன்னு நல்லா தெரியுது. ஆமா, இந்த வசனங்கள் மூலமா இது ஒரு வழக்கமான கமர்ஷியல் படம் இல்ல, இதுல ஆழமான உணர்ச்சிகளும் சிக்கலான கதாபாத்திரங்களும் இருக்குன்னு இயக்குனர் சொல்ல வராரு. சரி, ஒரு பக்கம் கதைக்களம் இப்படி மிரட்டலா இருக்கு, ஆனா இன்னொரு பக்கம் தான் ஒரு பெரிய சர்ச்சை வெடிச்சிருக்கு. ஆமா, ரீமேக் சர்ச்சை. கரெக்ட். நீங்க அனுப்புன ஹிந்துஸ்தான் டைம்ஸ் ரிப்போர்ட்டை பார்த்தா, ஜனநாயகன் படம் 2023ல வந்த தெலுங்கு படமான பகவந்த் கேசரியோட ரீமேக்னு ஒரு பேச்சு ரொம்ப நாளா இருந்துச்சு. இப்போ ட்ரெய்லரை பார்த்ததும் அது கிட்டத்தட்ட உறுதியாகிச்சுன்னு ரசிகர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, இதுதான் இப்போ ஹாட் டாபிக். அந்த ரிப்போர்ட்ல 2 படத்துக்கும் இருக்கிற ஒற்றுமைகளை ரசிகர்கள் லிஸ்ட் போடுறதாவே சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி ஒற்றுமைகள்? 2 படத்துலயும் வயசான ஹீரோ ஒரு இளம் பெண்ணை ராணுவத்துல சேர சொல்லி வற்புறுத்துறாரு. ஆனா அந்த பெண்ணுக்கு அதுல விருப்பம் இல்ல, பயம். அப்புறம் வில்லங்க அந்த பெண்ணை தாக்க ஹீரோ பழிவாங்க கிளம்புறாரு. ஓ, அப்போ பேசிக் கதைக்கரு 2 படத்துலயும் ஒன்னாவே இருக்கு. ஆமா, இதனால தான் இந்த ரீமேக் சர்ச்சை இவ்ளோ வலுவா கிளம்பியிருக்கு. ரசிகர்களோட ரியாக்ஷனும் 2 விதமா இருக்கு. ஒரு தரப்பு இது ரொம்ப ஏமாற்றமா இருக்கு, விஜய் மாதிரி ஒரு பெரிய நடிகர் அவரோட கடைசி படத்துக்கு ஒரு ரீமேக் கதையை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டான்னு சொல்றாங்க. பகவன் கேசரியோட அப்டேட் ஆகாத காப்பி மாதிரி இருக்குன்னு கடுமையா விமர்சிக்கிறாங்க. ஆனா இன்னொரு தரப்பு ஒரு நிமிஷம் பொறுங்க, காட்சிக்கு காட்சி ரீமேக்னு சொல்றது ஓவர்னு சொல்றாங்க. ஆமா, இது ஒரு அதிகாரப்பூர்வ அனுசரணமா இருக்கலாம். அதாவது கதையோட கருவை மட்டும் எடுத்துக்கிட்டு தளபதி விஜயோட இமேஜுக்கும் தமிழ் ரசிகர்களோட ரசனைக்கும் ஏத்த மாதிரி மாத்திருக்கலான்னு ஆதரவா பேசுறாங்க. இது ஒரு சுவாரஸ்யமான விவாதம். ரீமேக்குக்கும் அடாப்டேஷனுக்கும் என்ன வித்தியாசம்? ரீமேக்குங்கிறது பெரும்பாலும் அப்படியே காப்பி அடிக்கிறது. ஆனா அடாப்டேஷன்ங்கிறது மூலக்கதையோட ஆன்மாவை எடுத்துக்கிட்டு அதை ஒரு புதிய சூழலுக்கு புதிய கதாபாத்திரங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்துறது. உதாரணத்துக்கு முன்னாபாய் எம்பிபிஎஸ் ஹிந்தில இருந்து தமிழுக்கு வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ஸா வந்தப்போ, ஆமா, அதுல இருந்த உள்ளூர் நகைச்சுவைகள், கலாச்சார கூறுகள் எல்லாமே தமிழ் ரசிகர்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தப்பட்டிருந்தது. அது ஒரு வெற்றிகரமான அடாப்டேஷன். கரெக்ட். அப்போ ஜனநாயகன் விஷயத்துல என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு இயக்குனர் வினோத் ஏதாவது பதில் சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காரு, ஆனா ரொம்ப தெளிவா. அவர் இந்த வதந்திய நேரடியா ஒத்துக்கவும் இல்ல, மறுக்கவும் இல்ல. அப்படியா? என்ன சொன்னாரு? பதிலுக்கு, தயவு செய்து ஒரு காட்சி முடியும் வர காத்திருங்க, உங்க பதில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. கூடவே இது ஒரு தளபதி படம்னும் அழுத்தி சொல்லியிருக்காரு. ஓ, இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, ஆமா, கதைக்கரு ஒன்னா இருக்கலாம், ஆனா என்னோட மேக்கிங், விஜயோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும்னு அவர் சொல்ற மாதிரி இருக்கு. கரெக்டா சொன்னீங்க. அதை நம்புங்கன்னு அவர் சொல்றாரு. அப்படியா? இது ஒரு பெரிய கேம்பிள் மாதிரி தெரியுது. கதை பழையதா இருந்தாலும் என்னோட ட்ரீட்மெண்ட் புதுசா இருக்கும்னு சொல்றாரு. ஆமா, இது சில சமயம் வேலை செய்யும், சில சமயம் ரிவர்ஸ்ல அடிக்கும். ஆனா விஜயோட கடைசி படம்ங்கிறதால ரசிகர்கள் ஒரு பிரம்மாண்டமான ஒரிஜினலான கதையை எதிர்பார்த்திருப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பை இந்த சர்ச்சை கொஞ்சம் டேமேஜ் பண்ணிருக்குமோ? நிச்சயமா ஒரு சின்ன பாதிப்பு இருக்கலாம். ஆனா இன்னொரு கோணத்துல பார்த்தா இந்த சர்ச்சையே படத்துக்கு ஒரு பெரிய இலவச விளம்பரம் தான். அதுவும் சரிதான். இப்போ எல்லாருமே பகவன் கேசரி படத்துல இல்லாத அளவுக்கு அப்படி என்ன புதுசா இதுல பண்ணிருக்காங்கன்னு பார்க்க தியேட்டருக்கு வருவாங்க. வினோத் ஒரு புத்திசாலியான இயக்குனர். ஒருவேளை அந்த மூலக்கதையில இருந்த சின்ன ஓட்டைகளை சரி செஞ்சு இன்னும் பவர்ஃபுல்லான திரைக்கதையோட ஒரு வெந்திருக்கலாம். ஆக மொத்தம் ஜனநாயகன் படத்தை சுத்தி நாம பார்த்த வரைக்கும் இது ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட், தேசபக்தி, அரசியல், வழிகாட்டி மாணவி உறவுன்னு பல விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு பிரம்மாண்டமான ஆக்ஷன் படமா தெரியுது. ஆமா, ஆனா அதே நேரத்துல இது ஒரு ரீமேக்கா, அடாப்டேஷனா இல்ல ஒரிஜினல் கதையாங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியோட நிக்குது. சரி, இறுதியா நம்ம நேயர்களுக்காக ஒரு சிந்தனை. சொல்லுங்க.
நாம பார்த்த இந்த எல்லா தகவல்களும் படத்தோட கதை, நடிகர்கள், சர்ச்சைகளை பத்தி பேசுது. ஆனா இத ஒரு பெரிய கேன்வாஸ்ல வச்சு பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அதான் முக்கியமான பாயிண்ட். ட்ரெய்லர்ல ஹீரோவ தளபதின்னு சொல்றாங்க. அது விஜயோட நிஜ பட்டம். படத்தோட பேரு ஜனநாயகன். இதுதான் சினிமாவுல அவரோட கடைசி படம். இதுக்கு பிறகு அவர் முழு நேர அரசியல்வாதி. ஆமா, இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அவர் என்ன மாதிரி ஒரு கதையை தேர்ந்தெடுத்திருக்காரு? மக்களுக்காக உருவாகிற தலைவன்கிற டேக்லைனோட அரசியலை தவறா பயன்படுத்துறதா குற்றச்சாட்டுக்கு உள்ளாகிற ஒரு ஹீரோவோட கதையில நடிக்கிறாரு. ம் ம் இப்போ நீங்க சிந்திக்க வேண்டிய கேள்வி இதுதான். நாம பார்க்க போறது எந்த அளவுக்கு வெறும் சினிமாவா இருக்க போகுது, எந்த அளவுக்கு நிஜ அரசியல் களத்துக்கான ஒரு முன்னோட்டமா, ஒரு கவனமா வடிவமைக்கப்பட்ட அரசியல் அறிக்கையா இருக்க போகுது. படத்தோட ஒவ்வொரு வசனமும் காட்சியும் நிஜ அரசியலோட ஒப்பிடப்படும். நிச்சயமா இந்த சினிமா வெற்றி தோல்விக்கு ஏகாகிய ஒரு ராஜநீதிய பிரயாணத்தின் தொடக்க புள்ளியாக பார்க்கப்படும். இத மனசுல வச்சுக்கிட்டு இந்த படத்தை அணுகும்போது அதோட அர்த்தமே வேற மாதிரி இருக்கும்.